NCERT la proof of irrational numbers. So what is level 1? Prove that root 2, root 3, root 5 irrational. What is the concept applied for this? என்ன கான்செப்ட் இதுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க? Yes, method of contradiction. Assume on the contrary and prove that it is wrong, therefore the original assumption is wrong. அப்படி prove பண்ணோம். Level 2 இப்படி வரலாம். root 2 plus root 3. அது லாஸ்டா வச்சுக்கலாம்பா. இவ்வளோதான். பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு கான்செப்ட் தான். இதில் என்னென்னா 1 மார்க் கொஷின் அவுட் சைடு NCERT கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் தியரி. சம் ஆஃப் irrational and irrational is always dash. என்னப்பா திருந்தவே மாட்டேங்கடா. சரிடா, நான் போடுறேன்டா. ஆட் பண்ண என்ன வருது? இது ஒரு இது ஆட் ஆக்சுவலாக நான் இதில் தான் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. நான் அதுதான் நிறைய கிளாஸ் நம்ம சப்போஸ் 1 மார்க்கில் தான் உங்களை கான்செப்டை நான் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு நம்ம இது பாருங்கள், நம்ம அந்த 1 மார்க் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா, அது எதெல்லாம் தியரி பேஸ்ட் கொஷினோ அது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் வச்சு ஹைலைட் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த தியரி மட்டும் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ irrational ப்ளஸ் irrational minus irrational, what is the result? Maybe rational or irrational. What is irrational into irrational? Rational or irrational. இதுவும் இதே தான், rational or irrational. ஓகேவா? What is rational plus irrational? Always irrational. வேறு கொஷின்ஸ் இதுலேருந்து வராதுப்பா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரூஃப் வரலாம். 1 மார்க் கொஷின் இப்படி ஏதாவது தியரி பேஸ்டு வரலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைனா இப்படி கேட்பான்பா, ஃபைண்ட் irrational நம்பர் between root 2 and root 3. 1 மார்க் கொஷனில் கேட்பான். வாட் இஸ் one irrational number between root 2 and root 3? 1.5110. ஏதோ ஒன்று எழுதிட்டே போங்க, டாட் டாட். கரெக்டாக நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டிஜிட்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதை ஃபோட்டோ எடுத்துக்காங்கப்பா. 1.3 இதுதான். ஆக்சுவலாக பாலினாமியல் தான் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். சம்ஸ்லாம் பண்ணுறேன் கொஞ்சம், நீங்கள் எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்க. ஓகே, நான் 1.4 ஒன்லி ஒன் ஸ்மால் கான்செப்ட்மா. என்ன கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? Denominator, nature of denominator. கரெக்டா? Yes, sir. Yes. What is the condition for non-terminating? Sir, will not be equal to 2 to the power n into 5 power n. Condition for this is? No, it should be. Sir, it should be 2 5 power n. What is level 2? Terminates after how many digits? Greatest of m and n. Maximum of m comma n. Correcta? அப்புறம் what is the decimal form? எப்படி கால்குலேட் பண்ணுங்க? Change the denominator as 10 power. Yes, 10 power n. அதுக்கு multiply and divide by the remaining powers of either 2 or 5. Okay, then write the decimal form. இவ்வளோ தான்ப்பா. இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து எப்படி கேட்பான்னா இப்படி கேட்பான். Write one irrational number. Between us. இங்கே பாருங்க, இது வரைக்கும் காமனாக இருக்கா? Yes, sir. இது இந்த 3 நம்பர் எடுத்துக்காங்களேன். 2 நம்பர் 51 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்?
53. 52 53 ஏதோ ஒன்று எடுங்க, அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் எதாவது வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்படியும் கொஷின்ஸ் வரலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நான் for take photo 1.4 ஃபோட்டோ எடுத்து இமீடியட்டாக குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோம். Okay, now 2.1. Some graph is given. What are the different types of problems is given? Number of zeros, correct appa? 1 0 2 0 3 0 4 0 dot. No zero தான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமே. ஓகே, நான் இப்போ ஒரு டயக்ராம் கொஷின் கொடுக்குறேன், எனக்கு கிளியராக ஆன்சர் பண்ணுங்கள். This polynomial has how many zeros? Find the number. Maximum 2. Hey, one second, I need the final answer. Not approximate. இல்லைடா, நாட் இல்லைம்மா. இப்போ எனக்கு இல்லைம்மா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் வேணும். 1 0 2 0 மேக்ஸிமம் 2 கரெக்ட். அப்போ என்ன மீனிங்? மினிமம் என்ன இருக்கலாம்? 0 கூட இருக்கலாம்ல. 0 1 2. எனக்கு ஒன் ஃபைனல் ஆன்சர் ஐ நீட். 1. எப்படி? நான் பிகினிங்கில் ஒரு மைன்யூட் கான்செப்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன், இல்லை மறந்துட்டு இருப்பேன், இல்லை நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. நான் டீச் பண்ணியிருப்பேன், தெரியல, ஞாபகம் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் இப்போ கவர் பண்ணிவிடுவேன். இப்படி கொஷின் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படி கொடுத்துட்றேன். ஹவு மெனி ஜீரோஸ்? இப்போ நீங்கள் சொல்கிறது மேக்ஸிமம் 2னா இப்படி இருக்கும், அட்மோஸ்ட் 2. ஐ நீட் எய்தர் 0வா 1ஆ 2ஆ, எனக்கு இதான் வேணும். 0 and 1, sir. ஏம்மா ஒன்லி ஒன் ஆன்சர் இஸ் பாசிபிள்மா. எனக்கு உங்கள் ஆன்சருக்கு எங்கே கவனி. 2, sir. நீங்கள் எல்லாமே ஒரு ஃப்ளூக்கில் தான் சொல்கிறீங்க, யாருக்குமே கான்செப்ட் மறந்து போச்சு. இதுதான் ஆன்சர் எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிமினன்ட் கால்குலேட் பண்ணுங்கள். What is the nature of roots? Unreal. அப்புறம் எப்படி இன்டர்செக்ட் ஆகும்? இப்படி இருக்குமா இது? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் நம்பர் த கிராஃப் ஆஃப் த பாலினாமியல் இன்டர்செக்ட், நீங்கள் குவாட்ராட்டிக் தேர்ஃபார் அட்மோஸ்ட் 2 zeros போடுங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் பண்ணுங்கள். பட் வந்து இப்படி கேட்டால் நான் கிளியராக கேட்குறேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, நன், ஆப்ஷன் டி வந்து 4. இப்போ வந்து நீங்கள் அப்படி போட முடியாதுல்ல. 2 zeros அட்மோஸ்ட் 2நாவே இட் மீன்ஸ் எய்தர் 0 or 1 or 2. ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட். இஃப் இட் இஸ் அன்ரியல் கம்பல்சரி இட் ஹேஸ் நோ ஜீரோஸ். இப்போ 1 எப்போ வரும்பா? யாராவது சொல்ல முடியுமா? இங்கே பாருமா. Equal roots. Yes, correct. When d equal to 0, when d greater than 0, இதுக்கப்புறம் இதை மறந்துடாதீங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபோட்டோ எடுத்துக்கோ. இவ்வளோ தான்ப்பா இந்த எக்ஸசைஸ். இதெல்லாம் புக்குங்களில் கிடையாது, எந்த புக்கிலும் கிடையாது. திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல். அதுக்கு நான் குவாட்ராட்டிக் கொடுத்துருக்க மாட்டேன், நான் கியூபிக் தானே கொடுப்பேன். கரெக்டா? கியூபிக் மோஸ்ட்லி இதில் தான் உங்களை லாக் பண்ணுவாங்க. கியூபிக்னா வந்தால் நீ அட்மோஸ்ட் 3 zeros போடலாம். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சப்பா? Yes. இப்போ நான் உங்களோட டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் 2.2 நான் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேம்மா. பார்ட் 1 வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல், பார்ட் 2 வந்து கியூபிக் பாலினாமியல். இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். வேறு என்னப்பா இருக்குது? கொஷின் நம்பர் 1 ஃபைண்ட் ஜீரோஸ் அண்ட் வெரிஃபை. என்னப்பா ஞாபகம் இருக்கா? Relationship. Yes, relation between coefficient. zeros, and that is alpha, beta and ABC. இதுதான் கான்செப்ட். அப்புறம் குட்டி குட்டி சம்ஸ்லாம் கேட்பான்.
Find polynomial. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்பான். இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா ரிலேட்டடாக 2 சம் இருக்குமா. ஒன்று வந்து ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ். சாரி, நான் ஒரு சிம்பிள் பாலினாமியல் எழுதிக்கிறேன். நான் சும்மா எழுதுகிறேன்பா, இதுக்கு ரூட்டெல்லாம் வருமானு கூட எனக்கு தெரியாது, சும்மா எழுதுகிறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் பை 7 ஆல்ஃபா பீட்டா. இது ஒரு டைப். இது ஞாபகம் இருக்குல்ல, என்ன பண்ணுவீங்கன்னு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா பை 7 ஆல்ஃபா பீட்டா. கரெக்டா? இதுலேருந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? ஃப்ரம் திஸ் கொஷின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -1 by 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 by 2. கரெக்டாப்பா? இது டைப் 1. டைப் 2 நான் என்ன கேட்குறேன்னா, ஃபார்ம் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபார்ம் த பாலினாமியல் whose zeros are 1 by alpha 1 by beta. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? Find sum of 0. One by alpha beta. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட். கரெக்டா? இல்லை, அவனே இப்படி ஒன்று தேர்ட் டைப் ஒன்று கேட்பாம்மா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 7 ஃபைண்ட் கேன்னு கேட்பான். அந்த கே தான் வந்து இந்த 1க்கு பதிலாக கே கொடுத்துருவான். அவ்வளோதான். ரொம்ப ஹார்ட்ஸில் கேட்டால் இப்படி கேட்பான். புரியுதுல்லப்பா? இப்போது இதிலே கொஞ்சம் அடிஷ்னலாக கேட்குறேன். நான் ஏற்கனவே கூட எடுத்திருக்கேன். 1 root is negative of the otherனா இதில் வந்திருக்கு, போர்டில் வந்திருக்கு. Alpha and minus beta. Alpha and minus alpha. What is the condition for this? B equal to 0. What is the condition for this? A equal to C. இது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 1 மார்க்கில் 100% வரும். இமீடியட்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் த கண்டிஷன்? Minus B equal to C. ஒன்றும் இல்லைம்மா. இப்போ 2, -2 ஜீரோஸ்னால் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2வா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராமே இல்லை, அதனால தான் பி ஈக்குவல் டு 0, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட். இவ்வளோ தான்மா குவாட்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. இவ்வளோ. Yes. Now cubic polynomial in the same exercise. சாரி, கியூபிக் பாலினாமியல். இல்லை, பேசிக்காக என்ன வரும்னா உங்களுக்கு இப்படி வரும் இல்லையா? சிக்மா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா டு ரிலேஷன். ஃபைண்ட் த ஜீரோஸ். ஹவு டு ஃபைண்ட் ஜீரோஸ் ஃபார் கியூபிக் பாலினாமியல்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? How to find zeros of the cubic polynomial? But for that you need one condition. If you know at least one zero, then only you can apply synthetic division. Otherwise synthetic division not possible. That's drawback. இங்கே 9th படிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் ஈவன் இப்போது நான் பிகினிங்கில் 10th சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்றும் இல்லை, sum of all coefficients a plus b plus c equal to 0ன்னு வச்சுக்கோங்களேன். x equal to 1 is a 0. மறந்துடாதீங்க, திரும்ப நோட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் எந்த புக்லையும் கிடையாது. sum of all coefficients equal to 0னா x equal to 1 or x minus 1 is a factor. Sum of coefficients of odd powers equal to coefficients of even powers na x equal to -1 or x plus 1 is. இப்படி இந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியும்? யூ கேன் அப்ளை த சிந்தட்டிக் டிவிஷன். ஓகேவா? அதர்வைஸ் நாட் பாசிபிள். அப்புறம் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ்னா
positive, it has only negative zeros. ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. அப்போது இப்படி நான் சும்மா கேட்குறேம்மா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா என்ன ரூல் ஃபாலோ பண்ணீங்க? Last rule. செகண்ட் கூட பண்ணலாம்ல? Yes, sir. ஸோ 0 -1 0 0 1 -1 0 1 பாது. இதுக்கப்புறம் நாட் பாசிபிள். ஏன்னா இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ஃபேக்டரைசேஷன் நாட் பாசிபிள். இதுதான் கண்டிஷன் ஃபார் ஃபைண்டிங் த ஜீரோஸ். அப்புறம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குப்பா. நான் கிளாஸில் எடுத்திருக்கேன். பாலினாமியல் வித் ஏபி. இங்கே பாருமா, find the zeros if it given that it is in AP. A minus B, A plus B. ஆமாம், zeros are in AP. அப்போ what is the, let the zeros be correct amma? As usual, take the 3 cases. How many cases are there for cubic polynomial? 3 cases, sigma alpha beta, some taken on 1 at a time, 2 at a time, 3 at a time. But here how many unknown variables are there in the line? 2. I don't know, you can take any 2 conditions. First take the sum. What is the sum? 3. Correct amma? இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன எடுக்க போறீங்க? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவா இல்லை ஆல்ஃபா பீட்டா காமா? Alpha, beta, gamma. எஸ், ஏன்னா அது இப்போ லென்த்தி எக்ஸ்பிரஷன். சாரி, மைனஸ் டி பை ஏவா? Therefore, the zeros are 7 4 1. இது போதும்பா, இவ்வளோதான்பா. சம்டைம்ஸ் அவன் என்ன பண்ணிவிடுவான்னா இந்த 39க்கு பதிலாக ஒரு கே கொடுப்பான். how to find the k? இதுக்கப்புறம் to find k யாராவது சொல்ல முடியுமா? Substitute any one value for x. நோ. அது ஓகேப்பா, கரெக்டு. இன்னும் ஈஸி மெத்தட், அதுவும் கரெக்ட்பா, பண்ணலாம். சப்ஸ்டியூட் a = 4, ஏன்னா அதை நான் 1 போட்டிங்களானே வந்துடும். ஓகே, அதர் தேன் திஸ் இஸ் தேர் எனி அதர் மெத்தட் அதர் தேன் சப்ஸ்டியூட்டிங் எனி ஒன் 0, எய்தர் 1 or 4 or 7 என்ன சப்ஸ்டியூட் பண்ண? தட்ஸ் ஆல். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா = c/a, அதையும் பண்ணலாம். பட் நீங்கள் சொன்ன மெத்தட் தான் ஈஸிப்பா. இது கொஞ்சம் லென்த்தி மெத்தட், பட் தட் இஸ் ஆல்சோ அனதர் பாசிபிலிட்டி. ரூட்ஸ் ஆர் இன் ஏபி, வெரி இம்பார்ட்டன்ட். பேப்பர் ஹார்ட்ஸில் வந்தால் கண்டிப்பாக இது கேட்பாங்க. ஓகேப்பா, ஸோ இது ஓவர் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கிராஃப் டிசைட் பண்ணிடலாம். இப்போ கொஷின் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹவு டு ட்ரா த கிராஃப்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஒரு 6 months முன்னாடி எடுத்த கிளாஸ் ஞாபகம் இருக்கா பார்க்கலாம். Write the coordinates for x and y. இல்லைப்பா, ஃபைண்ட் அது என்னதுப்பா? Finding Coordinates for x and y. அதுவா ஃபஸ்ட்டு போகிறோம். ஆக்சுவலாக வாட் இஸ் த இல்லைப்பா, வாட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிராஃப்? வி கேன் ஃபைண்ட் த சொல்யூஷனா? மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா? இப்போது இந்த ரஃப் காலமில் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் தெரியக்கூடாது, இப்போ சொல்லிட்டேன்னா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சப்போஸ் 1, -2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சொல்யூஷன்.
இப்போ நீங்கள் y in terms of x போட்டுக்கோங்க, y in terms of x. 3 டேபிள் போட்டுக்கோங்க, 3 வேல்யூஸ் இனஃபா. இதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் இருக்குது. ஸோ மிடில் 1 minus 2 1 minus 2. வாட் இஸ் த ரீசன்? That is the point of intersection. Yes, put x equal to 0, find y. Put y equal to 0, find x. Put x equal to 0, find y. Put y equal to 0, find x. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஃபில் ஸ்கேல் எழுதிக்கோங்க, கிராஃப் போட்டுருங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் வரும். இதுதான் நான் டீச் பண்ண அடிஷ்னல் மெத்தட். ஃபைண்ட் த சொல்யூஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் செல்ஃப். என்ன அட்வான்டேஜ்னால் இங்கே 2 இடத்துல யூஸ் பண்ணிடலாம். அண்ட் 100% பர்ஃபெக்ட் கிராஃப் யூ வில் கெட் அண்ட் 100% ஆன்சர் யூ வில் கெட். ஓகேவா? டைம் சேவ் பண்ணலாம். இதுதான் சிம்பிள் மெத்தட். ஓகே, பட் வெரி இம்பார்ட்டண்ட், ஒன்லி இந்த ரஃப் காலம், தட் டூ ஒன்லி பை யூஸிங் பென்சில். என்ன, அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிவிடுங்க. இது கிராஃப். ஓகே சார். இப்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்கும். நான் வந்து இப்படி ஒரு கொஷின் கொடுத்துறேன்பா. சரி, ஓகே. இப்போ ஃபைண்ட் த சொல்யூஷன்னா 2, 3. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரு ட்ரையாங்கிள்ப்பா, ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். வாட் அபவுட் திஸ் triangle with respect to y? With y axis. What is the ratio of areas with? What is the base of triangle with respect to x axis? Half into 8 into y height என்ன தெரியுமா? 3. What is the base? Half into 3 into 2. இது 2 இருக்கு, இது 5 இருக்கு. So difference is 3 into height. What is height? 2. 4 square units. இவ்வளோதான்பா கிராஃப். ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. Ratio unit right. என்னப்பா ரேஷியோ? ஆமாம், சாரிப்பா. ஓகே, கரெக்ட். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சா? நவ் வில் டிஸ்கஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் solving linear equations. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1 வீக்காகவே கிளாஸ் யாருக்குமே எடுக்கல நான். ஏன்னா அல்சர் ரொம்ப பேசக்கூடாதுன்றார் டாக்டர். பட் 3 டேஸாக கிளாஸ் எடுக்காமல் இனி ஒரு நாளுக்காக ரெஸ்ட் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப கத்த முடியாது என்னால். என்னப்பா? அதுக்கு முன்னாடி parallel lines intersecting. ஆமாம், இது வந்து இப்போது சப்போஸ் அடிஷ்னலாக இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்டால் parallel lines. ஓகேவா? From the graph both the lines are parallel, therefore the given system is inconsistent. Find the area of quadrilateral. அப்படி find the area of a smaller triangle என்ன வரும்பா? ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம்பா, இவ்வளோதான்பா. வாட் இஸ் கோஇன்சிடென்ட் லைன்ஸ்பா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் லைன் 1 and this is line 2. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன், ஏன்னா மிஸ் ஆகிட்டு போதும். ஓகே, ஃபோட்டோ எடுத்துக்குமா? அது இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்களப்பா. வேர் டஸ் த லைன் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்? 5,0 -3,0 ஆர் ஒய் ஆக்சிஸ்? என்ன வேணாலும் பேட்டர்ன் மாற்றிக்கலாம், பட் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த கிராஃப் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட். So what are the different methods pa? ஒரு மெத்தட் டெலிட்டட், அது விட்டுருங்க. Elimination method, substitution method, special method. When we can apply special method? Coefficient
coefficients are interchanged. Yes. What is the working rule? Add both. Add both the equations, subtract both the Add both, divide by a plus b. Correct? Subtract both. Divide by a minus b. Always you will get one equation x plus y, x minus y solve பண்ணிக்கலாம். When we can apply substitution method, unless otherwise the method is specified, you have special situation to apply the substitution method. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? X is in terms of y, or y is in terms of x. இல்லை அப்படி இல்லைப்பா, அது ரீசன் இல்லை. Only product is on one side. இல்லை, நோ 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 நோ, மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த 6 மாதம் என்ன மறந்துட்டீங்களோ அதெல்லாம் ரீகால் பண்ணுறது தான்மா இந்த கிளாஸு. one of the variable is 0. ஓஹா, மைனர் மிஸ்டேக். வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். Line passes through the origin. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன் நிக்லேஷ். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் சொல்ல மாட்டேன்றீங்க யாரும். Because of that step, it passing through origin. One of the line passing through origin, correct. Because of what? That is a question. When a line passing through origin, யாராவது சொல்ல முடியுமா? When one coordinate is in terms of Coordinates x equal to y, something else. இல்லை சரி. when see, this is also not first step. X equal to something, some multiple of y means because of one reason. What is that reason? எல்லா பாசிபிலிட்டியும் சொல்லிட்டீங்கப்பா, ஆனால் அதர் தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் சொல்கிற ரீசன் நிறைய, இப்போ மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, நிறைய தியரி பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன், மறந்துடுவீங்கன்னு சொல்லியிருப்பேன். எதெல்லாம் நான் மறக்கிறேன்னு சொல்லணும் அது மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் என்னப்பா? One of the variable is 1. No ma, that is not the case. ஏதோ ஒருத்தன் ஏதோ சொன்னா. என்னப்பா இதுக்கு முன்னாடி யாரோ சொன்னீங்களா? Because there is only constants, sir. No constants in the equation. At least Only variable is there. அதான் அது எப்படி தெரியுமா? At least one of the constant is 0. Constant 0. இதுதான்மா, இந்த ரீசன் தான்மா. இதுக்கப்புறம் தான் நிக்லேஷ் நீ சொன்னது x in terms of y, passing through origin, everything. At least one of the coefficient is 0. At least one of the constant. At least one of constant. This is the secret of, அவன் சொல்லலாம் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் மெத்தட்ப்பா, இது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே ஓகே, இது ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. Taken. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? நேச்சர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். Consistent, inconsistent. What is the condition for inconsistent? Parallel line. Parallel line. By V2 not equal to C1 by C2. இது நோ சொல்யூஷன்லப்பா. Yes. Yes, sir. What is condition for unique solution? A1 by not A2 equal to not B1 equal to by B1 by B2. Not equal to B1 by B2. A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2. இப்போ என் கொஸ்டின் என்னென்னா, திரும்ப நீங்கள் மாட்ட போகிறீங்க பாருங்கள். 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுறேன்பா. What is the working rule to solve this? Is it 3-mark question? We have, what are the different, what is the working rule to solve this? If it is 3 marks or 4 marks? Substitute in pairs, sir. எதுலப்பா? வேல்யூ தெரிஞ்சாதானப்பா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு.
Sir, cross multiply. Equating. ஈக்குவேட்டிங் 1 and 2 and First two pairs, sir. ஆமாம் ஃப்ரம் 1 and 2 ஃபைண்ட் கே ஓகேவா கேக்கு 2 வேல்யூ வரும் 1, 2 வரும் சப்போஸ் இங்கே 2 வருது எய்தர் 1 வேல்யூ ஆர் 2 வேல்யூ வரும் இஸ் இட் ஃபைனல் ஆர் இஸ் அதர் சம் அதர் ஸ்டெப் இஸ் தர் So we have to see you have to equate 2 and 3 or 1 and 3. second and third. லெவல் 2 என்னென்ன ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் நாட் ஈக்குவல் டு செகண்ட் ப்ரூவ் பண்ணணும் ஆர் செகண்ட் எக்ஸ்பிரஷன் நாட் ஈக்குவல் டு தேர்ட் எக்ஸ்பிரஷன் 100% இதுதான் பர்ஃபெக்ட் ப்ரூஃப் ஃபார் ஃபைண்டிங் நீங்கள் இதோட நிப்பாட்டிட முடியாது ஓகேவா Sir, 1 not equal to 3 இல்ல sir. ஆமாப்பா 3பா இதான் ஒர்க்கிங் ரூல் ஃபார் நோ சொல்யூஷன் டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அண்ட் ப்ரூஃப் இதில் எது எடுத்துக்கலாம்னா எது மினிமம் எக்ஸ்பிரஷன் இருக்கோ அதை எடுத்துக்காங்க எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இப்போ இதில் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் இது கம்ப்ளைண்ட் வரும் இதில் உங்களுக்கு கே 2/3 நாட் ஈக்குவல் டு 8/5 நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 3 சாரிப்பா இதில் என்ன வரும் இதே கொஷின் வந்து இங்கே இருந்தால் என்னப்பா வரும் இதே எக்ஸ்பிரஷன் இங்கே வந்தால் ஈக்குவல் டு சேம் எக்ஸ்பிரஷன் வாட் இஸ் த ஒர்க்கிங் ரூல் 1 and 2. Multiplying 3 pairs. 1 and 2 எடுத்துக்கணும் 2 and 3 எடுத்துக்கலாம் 1 and 3 எடுத்துக்கலாம் ஓகேவா இதுலேருந்து என்ன எடுப்பீங்க Yes, sir. இதுலேருந்து என்ன எடுப்பீங்க from these 3 combination how to take the final answer Solve the quadratic. common solution கரெக்டா Yes, sir. Sir, any 2 பண்ணுங்க sir. எனி டூ பண்ணலாம் எனி டூ எடுத்துகிட்டு காமன் சொல்யூஷன் காமன் வந்தாவே உங்களுக்கு எனி டூ எடுத்துக்கலாமா எனி டூமா ஸ்கூலில் என்ன சொன்னாங்க எனி டூவா 3 Sir, any two. எனி டூ போதும் காமன் சொல்யூஷன் இப்போது நான் இது வந்து சிம்பிள்ப்பா இது ஈஸியாக பண்ணிடலாம் பட் நான் சும்மா ஒரு இதை எடுக்கிறேன் ஃபைன் கே ஃபார் யூனிக் சொல்யூஷன் Any real value. ஆமாம் கே இங்கே இருந்தால் மட்டும்தான்ப்பா கால்குலேட் பண்ண முடியும் இது வந்து இட் நெவர் டிபெண்ட்ஸ் ஆன் C1/C2 இது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவையில்லை சப்போஸ் இஃப் கே பிலாங்ஸ் டு தட் கே இஸ் எனி ரியல் நம்பர் ஓகேவா இது வந்து ஆல்வேஸ் 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் அதுக்கு மேலே இது வராது ஓகே ஸோ திஸ் இஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ் திஸ் இஸ் கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அண்ட் திஸ் இஸ் parallel லைன்ஸ் ஃபோட்டோ எடுத்து சும்மா நான் எழுதுகிறேன் ஈக்குவேஷனே இல்லை ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாரிப்பா ஃபைண்ட் எக்ஸ் சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் இதுக்கு என்ன மெத்தட் ஈஸியாக இருக்கும்பா Elimination. எலிமினேஷன் வேறு மெத்தடே இல்லை ஆர்டி ஷர்மாவில் ஐ திங்க் 3.4 நினைக்கிறேன் அவன் எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க ஈவன் தோ தட் இஸ் தேர் இந்த போர்டு எக்ஸாம் இருந்தாலும் பண்ண வேண்டாம் நீங்கள் டெலிட்டட் அது எல்லாம் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற அவசியம் இல்லை பிகாஸ் யூ கேன் அப்ளை எனி மெத்தட் ஸோ எலிமினேஷன் மெத்தட் ஓகேப்பா வேர்ட் ப்ராப்ளம் இப்போ வேர்ட் ப்ராப்ளமில் நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் வாட் இஸ் த அசம்ஷன் லெட் த நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய் வாட் இஸ் த கண்டிஷன் X greater than Yes. X greater than this. or Y greater than. ஏம்மா அப்படி எடுத்தீங்களா ஒரு ஆன்சர் வருமா சம்டைம்ஸு இப்போது நிக்கிலேஷ் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் இன்னொருத்தர் வந்து ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ் போடுறாங்க இப்போ நான் வந்து அந்த அசியூம் பண்ணல எனக்கு 2 ஆன்சர் வரும் உங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் தான் வரும் என்ன ரீசன் இதுவே 2 டிஜிட் நம்பராக இருந்தால் ஒன்று ஃபைனல் ஆன்சர் 63 இருக்கலாம் இல்லை 36 இருக்கலாம் இப்போ நீங்கள் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய்னா உங்களது கரெக்ட் எனக்கு ரெண்டுமே கரெக்டாக வரும்ல டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் இஸ் 3 ஹவு டு ரைட் திஸ் நீங்கள் X minus Y equal to 3, Y minus X equal to 3. x minus y equal to plus or minus 3 மறந்துடா ஆமாம் வேறு என்ன வேறு வழியே இல்லை சப்போஸ் இப்போ ஒரே ஒரு உங்களுக்கு டவுட் இப்போ சிலர் கேட்கலாம் ரெண்டுமே பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸு பாசிட்டிவ் வந்தால் திஸ் இஸ் ஆன்சர் சப்போஸ் இதில் வந்து ஒரு கேஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3 வருதுன்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு 6 வரும் அப்போ ஆன்சர் என்னப்பா 63யா பட் என்னோட ஆன்சரில் எக்ஸ் ஈக்குவல் டு
இன்னொரு கேஸில் வந்து x ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு -4 வந்தால் இதை ரிஜெக்ட் பண்ணணும். ரீசன் என்ன? Digit can't be. ஆமாம், எய்தர் 1 +1/3 ஆர் -4 இப்படி எது வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். பிகாஸ் டிஜிட்ஸ் cannot be negative and hence only one case. பட் என்னோட கேஸில் ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தால் நீங்கள் ரெண்டும் எடுத்து தான் ஆகணும். ஸோ வேறவர் difference is there, write the don't assume x is greater than y. Depends upon the, particularly in number related problems. Number related la kandipa both the cases are possible. Very rare only one case is possible. Suppose if you are taking both the cases, sometimes one case may not be possible. So write the final conclusion of the remaining case. But father related age related problem na, let the இப்போ இங்கே போயிட்டு father's age is x போடுறீங்க, son's age is y போடுறீங்க, difference between these two age is 15 னா நீங்கள் டைரெக்டாக x minus y equal to 15 போடலாம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 போட முடியாது. ரீசன் என்ன? Father's age is all. X is greater than y. Cannot be. by default x is greater than y. So இந்த மாதிரி சம்ஸுக்கு ஓகே ஒரு கேஸ் தான். பட் ஜென்ரலி ஆல்வேஸ் டேக் this case. Next. இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம வேர்ட் ப்ராப்ளமில் படிச்சிருக்கோம்பா, சும்மா எழுதுறேன்னா. How to solve this equation? Sir, x square minus y square, you can split x plus y into x minus y. Just substitute. கரெக்ட். இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்த்து இருக்குது. அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியிங் காஸ்ட் எக்ஸ் Profit and loss. அது அடுத்த ஸ்க்ரீனுக்கு வரேன்பா. இந்த ஸ்க்ரீனில் இதெல்லாம் முடிச்சிடுறேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியிங் காஸ்ட் கரெக்டா? வேறு என்ன பார்த்துருக்கோம் நம்ம இதில்? இப்போ இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு? So fourth, you have to find selling price or cost price. இந்த வரம்பா. ப்ராஃபிட்டா ஃபோர்த்தில் வந்து இப்போ 10% ப்ராஃபிட்னா என்ன எழுதுங்க? 110x by 100 கரெக்டா? Yes, sir. ஃபிஃப்த்தில் 10% ப்ராஃபிட்னா என்ன வரும்? 10x by 100. 10 by 5% லாஸ்னா என்ன வரும்? 5y by 100. 5. பட் இங்கே 5yனாக்கா என்ன வரும்? 95y by 100 கரெக்டாப்பா? Yes, sir. Actually this is cost price plus profit or loss. ஓகேவா? Sir, சொல்லுப்பா. third is unnecessary. ஐயோ 1 செகண்ட்ப்பா. என்னப்பா? Third. எக்ஸ்சேஞ்சுப்பா. இஃப் யூ கிவ் மீ 10 rupees I will become thrice. Okay. அதுதான். ஆர் இஃப் யூ கிவ் மீ 10 mangoes I will have twice of as much as left with you லாம் இருக்குல்ல, அதுதான். நெக்ஸ்ட் Yes, sir. 6 இங்கேயே கொஞ்சம் முடிக்கிறேன்பா. அப்புறம் வந்து காயின்ஸ் கரெக்டாப்பா அண்ட் அமௌண்ட். So எனக்கு அந்த வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் என்ன சொல்லுங்க? தேர்ட் அம்மா எக்ஸ்சேஞ்சுமா. If you give me 10 rupees I will become twice as rich as left with you. Or if you give me 10 mangoes I will have twice of as much as left with you. 3.6 my exercise. காயின்ஸ் அதான் மேங்கோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இல்லை அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. காயின்ஸ் அண்ட் அமௌண்ட். அப்புறம் நெகட்டிவ் மார்க்மா. In an entrance examination there are two different section A and B போட்டிருக்கோம். ஈச் நெகட்டிவ் மார்க்ஸுக்கு என்ன போடுவோம்? டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒன்று வரும், அப்படி போட்டு. இது ஒரே டைப் தான்ப்பா. 7 and 8. ட்ரையாங்கிள் சம் 3 angles வந்தால் 9. குவாட்ரிலேட்ரல் வந்தால் என்ன சம் வரும்? யாராவது சொல்ல முடியுமாப்பா? Cyclic quadrilateral. எஸ், சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். 10. ரயில்வே டிக்கெட்
ரயில்வே டிக்கெட்டில் என்னப்பாக்கா வாட் இஸ் த டோட்டல் ஃபேர் ஆஃப் த டிக்கெட்? reservation charge plus charge for adult or child. டிக்கெட் காஸ்ட் கரெக்டா? அதில் வந்து ரிசர்வேஷன் சார்ஜ் இஸ் கன்செஷன் ஒன்லி ஆன் த டிக்கெட் ஃபேர், நாட் ஆன் த ரிசர்வேஷன் சார்ஜ். இப்போ 1 ஃபுல் டிக்கெட் 1 ஆஃப் டிக்கெட்னா என்ன வரும்? அடல்ட் டிக்கெட் ப்ளஸ் ரிசர்வேஷன் சார்ஜ், சைல்டு கிட்ஸ் டிக்கெட் ப்ளஸ் ரிசர்வேஷன் சார்ஜ். கரெக்டாமா? அப்புறம் நம்பர்ஸ்மா, நம்பர்ஸில் வந்து நீங்கள் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் வந்தால் 0 ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. இன்டீஜர்ஸ், மோஸ்ட்லி இன்டீஜர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. 2 digit numbers. 2 digit நம்பர்னா யூனிட் டிஜிட் இஸ் x, 10th digit is y. What is the number now? 10y plus x. What is the reverse order? 10x plus y. 10x plus y. அப்புறம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்மா. What is the assumption? Numerator is x, denominator y. What are the possible values for x? 0 to 9. What is the value of y? 1 to 9. Correcta? Yes, sir. 0 is allowed in the numerator, but 0 is not allowed in the denominator. அப்புறம் ஏஜில் 2 persons பார்த்துருக்கோம். கரெக்டா? Yes, sir. 3 persons, 4 persons. 3 persons எங்கே பார்த்தோம்? ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஞாபகம் இருக்கா இருக்காது? Father and 2 children. கரெக்ட். ஃபாதர், சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் 2 children. இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஆஃப்டர் 5 years என்ன வருமா? இப்போ இவங்களோட ஏஜ் வந்து ஒய்னு வச்சு ஆஃப்டர் 5 years இவங்களோட ஏஜ் என்ன வரும்? y plus 10. கரெக்ட். 4 personsனால் என்ன வருமா? பிரதர், சாரி இப்படி வச்சுக்கலாமே, ஏ பி, ஏஸ் ஃபாதர், பி சிஸ்டர், இப்படி தான் வரும் உங்களுக்கு. நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 4 persons பாருங்கள். ஏஜ் ரிலேட்டட் ஓவர், ஃப்ராக்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்பீடுமா. ஸ்பீடில் யூ ஹாவ் Upstream, downstream. அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம். இதில் 1 case இருக்குமா, 2 cases இருக்குது? Yes, sir. நெக்ஸ்ட் வேறு என்னப்பா இருக்குது? Airplane speed times, sir. இல்லைப்பா, சேம் டைரக்ஷன், இல்லைம்மா ஆப்போசிட் டைரக்ஷன். Yes, sir. சேம் பாயிண்ட், அது மீட்ஸ் அட் த சேம் பாயிண்ட். இது அப்புறம் என்னம்மா? 2 vehicles, ட்ரெயின் அண்ட் கார். 4பா என்னப்பா? It is delayed to find the change. எஸ், ஒரிஜினல் ஸ்பீட் அண்ட் நியூ ஸ்பீடு. வேற கரெக்டா? ஆமாம், அந்த எக்ஸசைஸில் தானே வருது அது. Yes, sir. ஸோ இதில் நீங்கள் இதில் தான் மிஸ்டேக் பண்ண போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் ஆல் த ஒன்று திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. இது டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா? டைம் ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன். டைம் ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன். டைம்னா அப்போ என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வரும் இல்லையா? இது வந்து டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைம் வரும். மிஸ்செலேனியஸ் எக்ஸசைஸ் இன் ஆர்டி சர்மா. இதில் இன்னும் மிஸ் ஆகிருக்கு வேர்ட் ப்ராப்ளத்தில். என்னென்ன மிஸ் ஆகிருக்கு ஞாபகம் இருக்கா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். வேறு ஞாபகம் இருக்காப்பா? ஒர்க் ரிலேட்டட் ஈக்குவேஷன். இந்த ஒர்க் ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன் வந்து என்ன, வாட் டைப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ப்பா? மறந்துடுவீங்க. எஸ், 1 day ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன். 1 day ரிலேட்டட் லீனியர் ஈக்குவேஷன். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஷின். number of rows and number of students in each row. இதுதான் ஆர்டி சர்மா மெத்தட். ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் வேறு சொல்லியிருந்தேன். ஆர்டி சர்மாவில் வந்து நான் வந்து இப்படி போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் ரோஸை எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அசியூம் பண்ணியிருக்கேன் கிளாஸில். இது ஒய்ன்னு வச்சுருக்கேன். அப்போ வாட் இஸ் யர் கிளாஸ் ஸ்ட்ரென்த்துமா? XY. அவன் வந்து கிளாஸ் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ன்னு வச்சுருக்கான், நம்பர் ஆஃப் ரோஸை ஒய் வச்சுருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் ரோ x/y வரும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4. வேறு என்னப்பா இருக்குது இதில்? The problem is based on cost. காஸ்ட்னு என்னதுப்பா? அது என்ன காஸ்ட்டுப்பா?
இப்போ 2 பேர் ரூம் ரெண்ட் அதாம்மா ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் வேரியிங் சார்ஜ் இப்போ அது. அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ப்பா. ஏமா அதுதான் அங்கே எழுதணுமா போன ஸ்க்ரீனுக்கு முன் ஸ்க்ரீனில் ட்ரையாங்கிள்ஸ் குவாட்ரிலேட்ரல்ஸ். So simple interest and by problem. எஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Sir, speedல வந்து walking type problem இருக்கு sir. ஏமா அது கீழே எழுதணுமா நான் இப்போ போன ஸ்க்ரீன் ஃபோட்டோ பாருமா. போன ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா அது பாருங்க. yes sir இருக்கு. இப்போ இந்த வேர்ட் ப்ராப்ளமில் ஹார்ட்ஸ். அப்புறம் இதுவும் ஹார்ட்ஸ் தான். அப்புறம் வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த ரெண்டும் ரொம்ப ரிஸ்க்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் நிறைய வரும், இதில் அசம்ஷன் நிறைய வரும். இதில் Third is sir. இதுவாப்பா ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதுப்பா இதுவே தான். Okay sir. இப்போ இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமில் how many lines are there in the assumption? 2 or 3 or 4? 4. அதே மாதிரி இந்த ஒர்க் ரிலேட்டட்லேயும் இதுலேயும் 4 வரும், இதுலேயும் 4 வரும். என்ன 4 லைன் யாக்கா ஞாபகம் இருக்கா? பாய் அண்ட் கேர்ள்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் அ பர்ஃபெக்ட் assumption for this? A boy alone can finish the work in X days. A girl alone can finish the work in Y days. One boy's 1 day work equal to 1 by X, and one girl's 1 day work equal to 1 by Y. Okay, இவ்வளோதாம்மா. கம்ப்ளீட்லி